அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம். இன்று ஒரு ஆதரவற்ற அநாத உடல் நல்லடக்கம். கடந்த மாதம் 23ஆம் தேதி காரைக்கால் ரயில்வே பிளாட்பாரத்தில் ஒருவர் ஆதரவின்றி இறந்து கிடந்திருக்கிறார். பொதுமக்கள் காரைக்கால் நகர காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி சிறப்பு காவலர் திரு தென்னரசன் அவர்கள் அந்த உடலை மீட்டு காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் நமது அறக்கட்டளையின் வாகனம் மூலமாக தலைமை அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தார்கள். நகர காவல் நிலையத்தின் சார்பாக எவ்வளவோ அறிவிப்பு கொடுத்தும் அவர் இறந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் கிட்ட ஆயும் அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத காரணத்தினால் இன்று 26/5/2024 இன்று அந்த ஐயாவின் உடல் ஆதரவற்ற உடலாக அறிவிக்கப்பட்டு காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜயா அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த தெய்வ உடலை நல்லடக்க செய்திருக்கிறோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன் இறுதி காலத்தை காரைக்காலில் முடித்து கொண்ட இந்த ஆதரவற்ற இந்த சகோதரருக்கு காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் காரைக்கால் நகர காவலர் சிறப்பு காவலர் மனிதநேயமிக்க காவலர் திரு தென்னரசன் அவர்களும் சேர்ந்து இந்த தெய்வ உடலை இழப்பார வைக்க நல்லடக்க செய்ய இந்த தெய்வ உடலை இழப்பார செய்ய கொண்டு சென்றிருக்கிறோம். இதுக்கு ஒரு மூச்சா உதவி செய்த நம் அறக்கட்டளை நிர்வாகி திருநாங்கூரை சேர்ந்த சமூக சேவகர் திரு மூப்பா மோகன்தாசன் அவர்களும் நம் அறக்கட்டளை நிர்வாகி சிவலிங்கம் அவர்களும் திரு தென்னவன் அவர்களும் திரு வீரா அவர்களும் திரு மதி அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த தெய்வ உடலை இழப்பார வைத்திருக்கிறோம். யார் கைவிட்டாலும், சொந்த சாதி கைவிட்டாலும், சொந்த மதங்கள் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உறவினர்கள் குடும்பத்தார் கைவிடப்பட்டாலும் அனாதைகளை ஒருபொழுதும் காரைக்கால் விஜய அம்மா உதவுகரங்கள் அறக்கட்டளை அவர்களை அனாதையாக விடாது. இந்த தெய்வ உடலை, இந்த தெய்வ பிரசாதத்தை கண்ணியத்தோடு தெய்வ மரியாதையோடு நாங்கள் இழப்பார செய்ய நமது அறக்கட்டளை நிர்வாகிகள் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நம் வீடியோவை மற்றவரிடம் பகிர்ந்து நமக்கு லைக்ஸ் ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சொந்த தாய்க்கும் தந்தைக்கும் உணவு அளிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றுகிற எத்தனையோ ஆதரவற்ற அநாத உடலை எமது கரங்களால் நல்லடக்கம் செய்து அவர்களுக்கு இறுதி மரியாதை நான் செய்து வருகிறேன். அன்பு உறவுகளே, பெற்ற தாயையும் தந்தையும் ஒருபொழுதும் அனாதையாக விட்டுறாதீங்க. அந்த தெய்வ உடலை நமது அறக்கட்டளை நிர்வாகி திரு மூப்பா மோகன்தாஸ் அவர்கள் மாலை போடுகிறார்கள். மனிதநேயமிக்க காவலர் திரு தென்னரசன் அவர்கள் இந்த தெய்வ உடலுக்கு இறுதி மரியாதை செய்கிறார்கள். திரு மூப்பா மோகன்தாஸ் அவர்களும் அண்ணன் சிவலிங்கம் அவர்களும் தம்பி தென்னரசன் அவர்களும் இந்த தெய்வ உடலுக்கு இழப்பாறு செய்கிறார்கள். மனிதநேயமிக்க காவலர் திரு தென்னரசன் அவர்களும் இந்த தெய்வ உடலுக்கு இறுதி மரியாதை செய்து உங்கள் காரைக்கால் விஜயம்மா உதவுங்கரங்கள் அறக்கட்டளை நிர்வாகர் திரு மோகன் அவர்கள் ஆகிய நானும் இந்த தெய்வ உடலுக்கு இழப்பாறு செய்கிறேன், இறுதி மரியாதை செய்கின்றேன். ஒரு குடும்பத்தார் ஒருவர் எப்படி இறந்து போனாரோ அப்படியே நாங்கள் அந்த ஆதரவற்ற அநாத உடலுக்கு நாங்கள் இழப்பாறு செய்கின்றோம். தொடர்ந்து எங்கள் அறக்கட்டளைக்கு நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் தான் நாங்கள் தொடர்ந்து சேவை செய்து வருகிறோம். எங்கள் அறக்கட்டளைக்கு உங்களால் முடிந்த உதவியை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், செய்யுங்க. உங்களால் நீங்கள் செய்கின்ற சப்போர்ட்னால தான் நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். மிகுந்த பொருளாதார நெருக்கடியிலையும் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் இந்த சேவையை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம். எண்ணற்ற வயதான முதியோர்களை குடும்பத்திலிட்டு வெளியேற்றிய அந்த வயதான முதியோர்களை நம் காப்பகத்தில் சேர்த்து தொடர்ந்து அவர்களை ஆதரவித்து
பராமரித்து வருகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறோம். உங்கள் மோகனாகிய நான் அந்த ஐயாவுக்கு பால் தெளிக்கின்றேன். ஐயா, இது இறந்து போனவர் என் சொந்தமல்ல, என்னுடைய பந்தம் இல்லை. ஒரு ஆதரவற்ற அநாத உடல். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன் காலத்தை காரைக்காலில் தனது உயிரை விட்டு அநாத உடலாக அறிவிக்கப்பட்டு காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜய அம்மா உதவுங்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த தெய்வ உடலை இழப்பார வைத்திருக்கிறோம், நல்லடக்க செய்திருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கின்ற நல்ல உள்ளங்கள் நம் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பொருளாதார நெருக்கடியில் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆதரவற்ற அநாத உடலை நல்லடக்க செய்து வருகிறோம். உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதுக்கு உதவி செய்த சுகுகுமாரன் சார் திரு வாஞ்சூர் அவர்களும் அன்பு தம்பி மூப்பா மோகன்தாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பாசமிகு காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளை முனைவர் மோகன். நன்றி. இந்த நல்லடக்கத்துக்கு உதவி செய்த மேலவாஞ்சியை சேர்ந்த சமூக சேவகர் திரு சுகுமார் சார் அவர்களுக்கும் மூப்பா மோகன்தாஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.